சீமானம் பற்றி பேசுதா? சீமான் வந்து கனிம வள கொள்ளை குறித்து பேசக்கூடியதும் சரி, அவர் ஏற்கனவே வந்து மத அரசியல் பேசியிருந்தாலும் அதையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். பல மேடைகளில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனிம வள கொள்ளை குறித்து வேறு யாரும் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. சீமான் குறித்து சீமான் பேசுன மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. சீமானுடைய பல வந்து என்ன சொன்ன பல கருத்துக்கள் வந்து மேடை பேச்சுக்கள், வார்த்தைகள் இந்த படத்தில் வந்து வசனமாக வச்சுருக்கிறாங்கன்றது தான் ஹைலைட்டான விஷயம். இது உண்மை. இப்போ நான் கேட்குறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க, சரி சார் சீமான் வந்து மொழி குறித்தும் பேசியிருக்காருங்கண்ணா. இந்த மொழி உரிமை குறித்து பேசலை இந்த படம். இந்த படம் பேசுறதெல்லாம் மதம், சாதி, கனிம வள கொள்ளை, இயற்கை வள அழிப்பு இதுதான் பேசுது. ஆனால் பராசக்தி என்ன பேசுதுன்னு கேட்டிங்கன்னா மொழிப்போர் குறித்து பேசுது. மொழி அரசியல் மொழி அரசியல் பேசுது. அப்போ இங்கே புரிஞ்சிட்டிங்களா? இதை தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். சீமான் தான் பொலிட்டிக்கல் ஹீரோன்னு சொன்னால் என்ன சண்டைக்கு வரானுங்க, அசிங்கமாக போன திட்டுறானுங்க. இதுதான் சார் நான் சொல்கிறேன். சீமான் இப்போ புரியுதுங்களா? சீமானுடைய அரசியல் வந்து ஆயிரங்காலத்து அரசியல், 1000 ஆண்டுகள் கடந்து நிற்கும். இன்றைக்கி 2 படமும் பேசுகிறது, ஜனநாயகன் பேசுகிறதும் பராசக்தி பேசுகிறதும் ரெண்டுமே சீமானுடைய கருத்தியலை பேசுது. அப்போ இந்த இடத்துல சீமான் தானே பொலிட்டிக்கல் ஹீரோ. இதைத்தானே நான் சொல்கிறேன். நான் யாரையும் தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சார். சீமான்ட்டு நான் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, டீ கூட குடிக்கல. சீமான்ட்ட காசு வாங்கி தான் சொல்கிறேன். என்கிட்ட காசுனா சீமான்ட்ட கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா அந்த கட்சிக்கு பணம் கொடுத்துக்கு ஆள் கிடையாது, பணம் இல்லாத கட்சி அது. ஆனால் சொல்லலாம் என்னென்னு கேட்டினா, அவர் இங்கே வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாரு, எப்படி இவ்வளோ தேர்தல் நிற்கிறாரு எல்லாம் சொல்கிறேன். சீமான் நினச்சிருந்தா என்றைக்கோ எம்பி ஆகி இது என்றைக்கோ வந்து ஏன் மத்திய அமைச்சர் கூட ஆகிருக்கலாம். சீமான் நினச்சிருந்தா என்றைக்கோ நடந்துடலாம். தமிழ்நாடு